கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த புதிய மாதத்துல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமாவாத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் இருக்கு. நீதிமொழிகள் 18:10 பாருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமா. அவருடைய நாமம் எப்படி இருக்குன்னா ஒரு அரண் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா யாருக்கும் எல்லாருக்குமே சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பலன் உண்டு அப்படின்னு தான் சொல்லுது. அப்படியாப்பட்ட ஒரு நாமம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாடை பொறுத்தவரையும் மோசே கேட்கும் போது, உங்களுடைய நாமம் கேட்கும் போது நான் இருக்கிறவரவே இருக்கிறேன்றாரு. அதே மனோவா கேட்கும் போது என் நாமம் அதிசயம்ன்றாரு. அதே ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது, அவருடைய நாமம் இம்மானுவேல். எரோமியாவுக்கு யெகோவான்னு நாமம் கிடைக்குது. ஆனா ஒரு நாமத்தை மாற்ற ரொம்ப சஸ்பென்ஸாவே ஹெவன் என்ன பண்ணுச்சு, ஹைட் பண்ணி வச்சிருந்துச்சு, மறைமுகமா வச்சிருந்துச்சு. ஆனா அது புதிய ஏற்பாடுல வரும்பொழுதுதான், இயேசு பிறக்கும் பொழுதுதான் அந்த நாமமே டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். பாருங்க, இந்த நாமத்தை சொல்லும் போது பேய்கள் நடுநடுங்குது, பிசாசுகள் அலறுது, வியாதிகள் மறையுது. அப்படி இந்த நாமத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் உயர்த்தப்படல. ஏன் ஆண்டவர் இந்த நாமத்தை மாத்திரம் உயர்த்தி வைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர்ல பார்க்கும்போது, சிலுவையின் பரியந்தமும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவரா இருந்தனால பிதா என்ன பண்றான்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாளோர் எல்லாரும் இந்த நாமத்துக்கு என்ன பண்ணணும், முழங்கால் இடணும். எல்லா நாமத்துக்கு மேலாக பிதா இந்த நாமத்தை உயர்த்தி வைத்தாரு. பாருங்க, இவர் கீழ்ப்படிஞ்சனால, எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை தாழ்த்தினால பிதா எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்தி வைத்தார். அதனால இந்த உலகத்துல எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அதுகள் நடுநடங்கும். பாருங்க, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு வியாதிக்கு பேர் இருக்கு. ஆனா ஒரு வியாதி சுகமடைனா அந்த வியாதியோட பேர் தெரிஞ்சாகணும். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா அது என்ன ஃபீவர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க டாக்டரே. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு அது டைஃபாய்டு டெஸ்ட் எடுப்பாங்க, அது சிக்கன் குனியா எடுப்பாங்க, அப்புறம் டெங்கு எடுப்பாங்க, அடுத்து கொரோனாவுக்கு எடுப்பாங்க. இப்படி எத்தனையோ வைரஸ் ஃபீவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுல எது காட்டுதோ அந்த வைரஸ், இப்ப அது கொரோனாவா இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குது கொரோனா, அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனுமே இருக்கு, மருந்து இருக்கு. ஆனா நான் சொல்றேன், எல்லா நாமத்துக்கு மேலான இந்த நாமம் இது எல்லாத்தையும் சுகப்படுத்த வல்லது. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 3ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, ஒருத்தன் தாயின் வயிற்றிலே முடவனா இருக்கிறான். அவன் ஆலயத்துல பிச்சை கேட்கறது தான் அவனுடைய பிரதான வேலையா இருக்கு. அவன் கால் கரடு முரடா இருக்குன்னா, அவன் வயிற்றுல இருக்கும் போதே அவனால நடக்க முடியாது. அவன் சப்பானி, அவனுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவன் கோயில்ல பிச்சை எடுக்கிற தவிர வேற எந்த வழியும் கிடையாது, அவனுக்கு வயிற்று பழக்குது. அப்படியாப்பட்டவனை யோவானும் பேதுரும் அவன் போகும்போது அவங்கள பார்த்து பிச்சை, ஐயா ஏதாவது இருந்தா எங்களை போடுன்னு கேட்கும்போது 2 பேரும் ஒத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அவன் ஏதோ பெருசா கிடைச்சுன்னு நினைச்சான். ஆனா பேதுரு சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நசராகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு அந்த நாமத்தை சொன்னோன்னே, பாருங்க, அதுவரை டாக்டர் எல்லாம் அதுக்கு ஒரு வியாதி வச்சிருப்பாங்க. இவனுக்கு சப்பானியா பிறந்ததுக்கு இது ஒரு வியாதி, அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெயரெல்லாம் இது கேன்சல் பண்ணி அவனை திரும்பவும் அந்த கால் சீர்பட்டு நடக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எல்லாம் அடே முடமா ஒண்ணுமே நடக்க முடியாம வியாதியிலயோ வறுமையிலயோ பிரச்சனையிலயோ இருக்கிறீங்களோ, இப்ப நான் சொல்றேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அது எல்லாம் திரும்பியும் உயிர்ப்பிக்கும். அது நடக்கும். வியாதிகள் மறையும், உங்க தரித்திரம் மாறும். ஏன்னா அந்த நாமத்தை சொல்லும் போது
அந்த நாமத்துக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். நான் சொல்றேன், நீங்க இந்த நாள் இந்த மாசத்துல நீங்க அவர் நாமத்தை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதிகள் மறையும், உங்கள் பிரச்சனைகள் மறையும், உங்கள் போராட்டங்கள் மறையும். நீங்க பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்களுக்கா ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ண போறேன். ஜஸ்ட் உங்க கைய மட்டும் உயர்த்துங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். அன்பு தகப்பனே, யாரெல்லாம் அந்த வியாதியோடு வறுமையோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, நசனாகிய இயேசுவின் நாமத்தின சுகத்தின் வல்லமையை இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். யாரெல்லாம் பினான்சியல்ல, யாரெல்லாம் ஆண்டவரே மன போராட்டத்துல, எல்லாம் இயேசுவின் நாமத்துல நின்று போகின்ற கட்டளை கொடுக்கிறேன். நாம மகிமைப்பட இவர்களை சாட்சியாக நீர் பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.